ஒலிம்பிக் ஒரு ஆள் ஒத்தாள் இந்தியாவில் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ நைட் 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிக்க வச்சுட்டா. அது கிரிக்கெட்ல நடக்கிற வேர்ல்டு கப் மேட்சும் கிடையாது, அதே மாதிரி கிரிக்கெட்ல நடக்கிற ஐபிஎல்லும் கிடையாது. ஒலிம்பிக்ல நடக்கிற ஜாவ்லின் த்ரோ. இது வரைக்குமே இந்தியா 4 பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்கு. ஒரு கோல்டாச்சும் வாங்கிறதான்னு சொல்லிட்டு கடைசியா ஹோப் வச்சு ஒரு ஆள் தான் நீரஜ் சோப்ரா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோல அவர் தான் நம்மளுக்கு கோல்டு வாங்கி கொடுத்தாரு. பட் இந்த வாட்டி ஃபைனல்ல 6 அட்டெம்ப்ட் அதுல 5 ஃபோல். அந்த ஒரு அட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 89.45 மீட்டர். அந்த அட்டம் தான் நம்மளுக்கு சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துச்சு. பட் அது எவ்வளவோ பரவாயில்ல. இந்த ஒலிம்பிக்ல மொத்த இந்தியாவுமே நீரஜ் சோப்ரா மேலதான் ஹோப்பா இருந்துச்சு. ஏன்னா இந்தியா 3-4 பிரான்ஸ் தவிர வேற எந்த மெடலும் வாங்கவே இல்லை. ஒரு மெடலாச்சும் வாங்கிட மாட்டாவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். அதுதான் 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தா அவரோட கேம் வந்து பார்க்க வச்சிருச்சு. அவரோட குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஒலிம்பிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 85 மீட்டருக்கு அபோவ் போச்சுன்னா டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைனல் போயிடலாம். அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் டேரக்டா ஃபைனல் வந்துட்டாரு. நேத்து நைட்டு 1 மணி ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 அட்டெம்ப்ட். அதுல ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெசஸ் பிளேயர் வந்து பாகிஸ்தான் தான். அவரை நல்லா வந்து வீசக்கூடிய ஆள் தான். நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுல். ரெண்டாவது அட்டெம்ப்ட் 89.45 மீட்டர். அதை பார்த்த உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில கோல்டு வாங்கிட போறோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் பிளேயர் 92 மீட்டர் அபோவ் போயிட்டாப்ல. அப்பவே தெரிஞ்சிச்சு அந்த மனுஷன் தான் கோல்டுன்னு. அதை பார்த்து நம்மளுக்கே பயம் வந்துச்சுன்னா அங்க ஆறவனுக்கு இருக்காதா இல்லையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நீரஜ் சோப்ரா தேர்ட் அட்டெம்ப்ட் ஃபவுல், ஃபோர்த் ஃபவுல், ஃபிஃப்த் ஃபவுல், சிக்ஸ்த் ஃபவுல். அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் அவனுக்கு வந்துச்சு தெரியுமா 89.45 மீட்டர். அதுதான் நம்மளுக்கு இப்போ வந்து சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துச்சு. அந்த பாகிஸ்தான் பிளேயர் இருக்கார்ல அபோவ் 92 மீட்டர், அங்க ஒலிம்பிக்கோட ரெக்கார்டு அது. ஆமா, அந்த பாகிஸ்தான் பிளேயர் பத்தி நிறைய நியூஸ்லாம் வர வந்துச்சு. அவர் அந்த ஜாவ்லின் கொம்பு இருக்கு தெரியுமா, அது வாங்குறதுக்குலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். 80,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏறி இறங்கி அவர் கிடைக்கல. கடைசியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்கு தெரியுமா, அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் ரெக்கார்டே பிரேக் பண்ணிருக்காரு. பட் ஹி டிசர்வ் தட். இங்க ஒலிம்பிக்ல கிட்டத்தட்ட 40 கேம்ஸ் இருக்கு, நிறைய ஈவெண்ட்லாம் இருக்கு. மத்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 300-400 பேர் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 100-120 மட்டும் தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவைலபிளான ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கு. அதனாலே இப்ப 64வது பொசிஷன்ல இருக்கும். ஒரு சில்வர், ஒரு 3-4 பிரான்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல ஹாக்கி, பிஸ்டல், இப்போ வந்து நீரஜ் சோப்ரா வின் பண்ண சில்வர், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான்லாம் இருக்காங்க தெரியுமா, ஒரு கோல்டு வின் பண்ணி 53வது இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஈவன் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே, அவங்க 100 தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்தியாவுக்கும் மத்த கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேப் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்ப எல்லா கண்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் அந்த ஸ்பான்சர்ஷிப் செலவு பண்றது எல்லாமே. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கோச், ஃபீல்டிங் கோச், பிசிக், டாக்டர், ஜிம்னு சொல்லு இஷ்டத்துக்கு. அதுல பாதியை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணா கூட ஒலிம்பிக்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 20வது இடத்துக்கு கூட வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு 10வது இடத்துக்கு வந்துடாதா, ஒரு கோல்டாச்சும் வாங்கிறாதான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி பேசிட்டு இருக்க போறோம்னு தெரியல. இதெல்லாம் எப்ப மாற போகுதுன்னு தெரியல. இந்த கிரிக்கெட் மாதிரி மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது, சேலரி கிடையாது, டேலண்டான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்றது கிடையாது. அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பாலிடிக்ஸ் வேற. அதனால தான் இந்த வினேஷ் போகத் இருக்காங்க தெரியுமா, மல்லு தொகுதியில் கூட நான் மல்லு கட்டிடுவேன், உங்ககிட்ட என்னால மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்களோ என்னவோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.